ஸோ சார் தான் நம்ம பாலக்காடு கேரளா கஸ்டமர். ஸோ அவங்க வண்டி தான் இப்போ நாங்கள் வந்து ஆக்சசரிஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ சாரோட ஜென்யூன் ஃபீட்பேக் கேட்கலாம். அவங்க மலையாளத்தில் தான் சொல்லுவாங்க. ஸோ சார் உங்கள் ஃபீட்பேக். ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ താങ്ക് യു ARK ആക്സസറീസ്. അപ്പോൾ ഞാൻ പാലക്കാടാണ് എൻ്റെ വീട്. എൻ്റെ പേര് സാം എന്നാണ്. അപ്പോൾ ഞാൻ ഇവരെ കണ്ടുമുട്ടിയത് അവരെ ത്രൂ അറിഞ്ഞ് കോൺടാക്ട് ചെയ്തത് യൂട്യൂബ് ത്രൂ ആണ്. യൂട്യൂബിൽ ഇവരുടെ വീഡിയോസ് എല്ലാം കണ്ടു വർക്കെല്ലാം എനിക്ക് നല്ല ക്വാളിറ്റി ആയിട്ട് തോന്നി. അതുകൊണ്ട് കോൺടാക്ട് ചെയ്തു. ഡേറ്റിൽ കുറച്ച് ക്ലാഷസ് വന്നു. എന്നിട്ടും അവർ ഡേറ്റ് ഞാൻ പറഞ്ഞ ഡേറ്റിൽ തന്നെ അവർ വന്നു. അത് പൊതുവെ അങ്ങനെ ആരും ചെയ്യാറില്ല. സാധാരണ അങ്ങനെ വർക്ക് ഡിലേ ആയി കഴിഞ്ഞാൽ ഇട്ടിട്ട് പോരേ ഉള്ളൂ. ഓക്കെ, നമ്മൾ പക്ഷേ ARK ആക്സസറീസ് നമുക്ക് പറഞ്ഞ ഡേറ്റിൽ വന്നു. ക്വാളിറ്റിയിൽ ഒരു കോംപ്രമൈസ് ചെയ്തിട്ടില്ല. നല്ല വൃത്തിക്ക് ഫിറ്റ് ആൻഡ് ഫിനിഷൊക്കെ നല്ല വൃത്തിക്ക് അവർ ചെയ്തു. ജെന്യൂനായിട്ട് എനിക്ക് തോന്നി. പേയ്മെൻറ്റ് കാര്യങ്ങളും വലിയ പേയ്മെൻ്റ് ഒന്നുമില്ല. കാരണം ഇത്ര ദൂരം ചെന്നൈയിൽ നിന്നാണ് അവർ വരുന്നത്. ചെന്നൈയിൽ നിന്ന് പാലക്കാട് വന്നിട്ട് ഇത് ചെയ്യുമ്പോൾ അത്രയുടെ കോസ്റ്റൊന്നും ആയിട്ടില്ല. നമ്മൾ സാധാ എത്രയാണോ കോസ്റ്റ് കൊടുക്കുന്നത് ആ കോസ്റ്റ് ഇത്രയാണ് ചിന്തിക്കുന്നത്. അപ്പോൾ വൃത്തിക്ക് ചെയ്തിരുന്നു. വിത്തിൻ 3 hours എല്ലാ വർക്കും ഫിനിഷ് ചെയ്ത് തന്നു. ഫോഗ് ലാമ്പ്, സീറ്റ് കവർ, നമുക്ക് ഫ്ലോർ മാറ്റ്, പിന്നെ ഓൺ ഇതെല്ലാം ഉൾപ്പെടെ ഒരു 3 hours മൊത്തം ചെയ്ത് തന്നു. സോ I would like to suggest ARK Accessories to all the Kerala customers. Thank you. Thank you. ரொம்ப நன்றி சார். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இருக்க பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ அப்படியே தமிழ்நாடுலேருந்து கேரளா வந்துட்டோம். ஸோ இது வந்து பாலக்காடு. ஸோ நம்ம கஸ்டமர் நம்ம வீடியோ பார்த்துட்டு பாலக்காடு வந்து பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. தாராளமாக வருவோம் சார், நாங்கள் எல்லா லொக்கேஷனுக்கு வருவோம். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் வந்து இந்த வண்டிக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக இங்கே வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் இங்கே வந்தோம். ஸோ இது வந்து கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் இந்த வண்டி. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கு உள்ளே காட்டுறவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி. இதில் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும். ஸோ ஆம்ரெஸ்ட், சென்டர் கன்சோல் அதெல்லாம் வராது. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சீட் கவர் நாங்கள் இதில் வந்து ஃபுல்லாகவே போடுறோம். ஓகேங்களா? ஸோ சீட் கவர் போடுறோம். அது எல்லாமே ஃபாக் லேம்ப் இதில் வராது. இந்த ஃபாக் லேம்பில் நாங்கள் வந்து இதில் போடுறோம். அது இல்லாமல் நாங்கள் இந்த வண்டியில் வந்து ஹார்ன் போடுறோம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் வந்து தெரியுதுங்களா, சவுண்டு கீன்னு கம்பெனி வந்தது தான். இந்த 3 இதுவும் இந்த வண்டியில் நாங்கள் மாற்றுறோம். ஸோ வண்டிக்கு இந்த 2 ஹார்ன் தான் நாங்கள் போட போகிறோம். ஸோ டியூவல் ஹார்ன் கரெக்டாக இப்போ ட்ரம்பட் ஹார்ன் மாதிரி வரும். கரெக்டாக இல்லை ஸ்கோடா ஹார்ன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த வண்டிக்கு போட போகிறோம். அதேமாதிரி டாட்டா ஒரிஜினல் ஃபாக் லேம்ப் இது. ஸோ நெக்ஸானுக்கு வரதே உங்களுக்கு வரும் டாட்டா ஒரிஜினல் இது. ஸோ இது வந்து இந்த வண்டிக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ வண்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாக் லேம்ப் வந்து நாங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதோட லைட் வந்து இப்போ த்ரூ பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹார்ன் போட்டிருக்கோம் இந்த வண்டியில். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா சீட் கவர் வந்து இதில் வந்து போட்டிருக்கோம். அண்ட் மேட் வந்து ட்ரே மேட் கொடுத்துருக்கோம் இந்த வாட்டி. ஸோ 70 மேட் ப்ரிஃபர் பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரே மேட்டு பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு, இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரஃப்பாக இருக்கும், ரக்கடாக இருக்கும். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். லைஃப் லாங் வரும் இது. உங்களுக்கு எவ்வளோ மிதித்தாலும் அது அதே ஷேப்பில் தான் இருக்கும் அது. அந்த மாதிரி இது வந்து ட்ரே மேட் வந்து இது. ஆனால் இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். எனக்கு கால் வச்சாலே அழுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். அது நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வந்து சீட் கவர் இந்த வண்டிக்கு நாங்கள் போட்டிருக்கிறது. ஸோ பேக்லேயும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பேக் வியூ. அட்ரஸ்லேருந்து எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்டீரியர் கொஞ்சம் பிளாக்காகவே பண்ணியிருக்காங்க. பிளாக்காக கேட்டாங்க கஸ்டமர், அதுக்கு எதாப்பில் பண்ணியாச்சு. ஸோ இந்த சீட் கவர் வந்து நாங்கள் வந்து பக்கெட் ஃபிட் பண்ணலை இவருக்கு. ஸோ இது வந்து நார்மல் ஃபிட் பண்ணியிருக்கோம் நாங்கள். பக்கெட் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ஃபிட் மாதிரி வந்துடும். ஸோ இது வந்து பக்கெட் ஃபிட் வேண்டாம், எனக்கு நார்மல் ஃபிட்டே பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஃபினிஷ் வந்திருக்கு. அது இல்லாமல் இந்த வண்டியில் வந்து நாங்கள் ஹார்ன் போட்டிருக்கோம். ஸோ சவுண்ட் கேட்குதுங்களா உங்களுக்கு? ஸோ முன்னாடி வந்து நார்மலாக ஒரே ஒரு ஹார்ன் தான் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ ஃபாக் லேம்ப் வந்து பார்க்கலாம். ஃபாக் லேம்ப் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டாட்டா ஒரிஜினல் ஃபாக் லேம்ப். ஸோ இது பகல்னால உங்களுக்கு த்ரோ அவ்வளோ தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் இந்த வண்டியில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ
இது வந்து பாலக்காட்டில் இந்த வண்டியில் பண்ண மாடிஃபிகேஷன் இது தான். ஸோ அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.